குட்டீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வியோட ரொன் ஷாட் தான். டைட்டில்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒன் ஷாட் தான். அது இல்லாமல் இது ஒரு ஷார்ட் ஒன் ஷாட் தான், ஒரு ½ தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை, ஓகேவா? நான் நேற்று நைட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு பயங்கர ஸ்லீப்பியாக இருந்துச்சா, ஸோ நான் தூங்கிட்டேன். எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. பட் நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தப்போ சடனாக இதில் ஒரு சீன் மட்டும் ஞாபகம் வந்துச்சு. சரி, இதை ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக இன்றைக்கி போட்டுருவோம். ஏன்னா வீடியோ போடலாம் எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கள. சரி, நமக்கு இருக்க ஒரு ½ வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதான். முக்கியமான விஷயம், இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கேட்காதீங்க. இது ஜஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ஆக்கெல்லாம் ஸ்பெஷல் பார்ட்லாம் போட முடியாது, அது இன்றைக்கி ஷையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க, நான் வார்னிங் சொல்லிடுறேன். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அம்மா, நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேனே. போவேன், இப்போ எதுக்கு இவ்வளோ சலிச்சிட்டு பேசுகிறீங்க? வயன், உனக்கு நிஜமாக அவனை பிடிச்சிருக்கா? அம்மா, இல்லை வயன், எனக்கு புரியுது. உங்கள் அப்பா தான் அந்த ஃபோட்டோ காட்டினாரு, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லடி. உனக்கு ஏன்டி பிடிச்சிருக்கு? பிடிக்காம இருக்கு என்ன இருக்குது? அழகாக இருக்காருமா, நல்லா பேசுகிறாரு. இதுக்கு மேலே என்னம்மா வேணும் உனக்கு? வயன், உனக்கு 19 வயசு தான் ஆகுது. உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரின்னு அவசர அவசரமாக கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு 30 வயசு பையனை எப்படி? உனக்கு 19, 30 எனக்கு இன்னும் செட் ஆகவே இல்லை. நான் இப்போ கூட உங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன். என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க ட்ரெஸ்ஸை அப்படியே பெட்டில் போட்டிங்க. கோமாயிட்டியும் கோவலாம் ஆகலை, சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கலடி. என்னால் வந்துட்டு இவ்வளோ வயசுக்கு ஒன்று ஒரு பையனுக்கு ஒன்று கொடுக்க எனக்கு மனசே இல்லை. அம்மா, அவருக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் வயசெல்லாம் கூட இல்லை. இன்னொரு தடவை நீ அவருக்கு வயசு கூடன்னு சொன்னால் டென்ஷன் ஆயிடுவேம்மா. நான் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் மேரேஜுக்கும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னும் 2 நாளில் எனக்கு கல்யாணம். இன்னைக்கு கால் பண்ணி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எனக்கு கடுப்பாக இருக்குமா? எங்கள் அப்பாவுக்கு மேலே கோவப்படுறேன். அம்மா வேணா, இது எப்படி வேணால் செட் ஆகும். இப்போ வந்து பிடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உனக்கு 20 வயசுனா அவருக்கு 32 வயசுடி. அம்மா, எனக்கு 19 வயசு தான் ஆகுது. எனக்கு 20 வயசுனா அவருக்கு 31 வயசு தான். சரி, உனக்கு 21னா அவருக்கு 32ல. இப்போ அதுக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஃபைன், இவ்வளோ ஏஜ் கேப்லாம் அது செட் ஆகாது வைன். பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் ரியாலிட்டிலலாம் செட் ஆகாது வைன். அதெல்லாம் செட் ஆகும். நம்மளை விட ஏஜ் கூடவங்களை நம்ம கல்யாணம் பண்ணும்போது தான் அவங்க நம்மளை குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க. நீ 19 வயசு பொண்ணுக்கான மெச்சூரிட்டியில் பேசும், இன்னும் 23 வயசு பிள்ளை மெச்சூரிட்டி அளவுக்கு பேசுகிறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீயே இன்னும் 42 வயசு பொண்ணுக்கான மெச்சூரிட்டியில் பேச மாட்டேங்கிற. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது, உனக்கு தான் புரியல. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேம்மா. வேணா ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு? ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு ஃபோனை கீழே போட்டுட்டு அதை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வாங்கி பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கீங்க. இப்போ உங்கள் கல்யாணத்துக்காக நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. வைனா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு மைகே வச்சுட்டாங்க போல். ஐயோ கடவுளே, என்னால் முடியலம்மா ஒன்று வச்சுக்கிட்டு. என்னடி ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியூட் போட்டு இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மாட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவரை நேரில் பார்த்தேன், பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவ்வளோதான், எங்கள் அம்மா என்னை வகுந்துரும். ஏண்டி மேடம், நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. எங்கள் வீடு இருக்கிறது கிராமம், ஒன்றும் சிட்டிலாம் கிடையாது. கிராமம் சிட்டினாலும் பேசுகிறது இப்போல்லாம் காமன் ஆயிடுச்சுல. அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டில் எனக்கு ரூல்ஸ் போட்டு அனுப்புனாங்க. கல்யாணத்துக்கு 3 மாதம் இருக்குது. நீ அவர்கிட்ட ஃபோனில் பேசக்கூடாது, அவர் நேரில் பார்க்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒரே ஊரில் தான் இருக்கீங்க. அதுக்குன்னு நீ அவரை நேரில் பார்த்த பிச்சிருவேன், ஃபோன்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மான்னு எனக்கு தனித்தனியாக சொல்லி அனுப்புனாங்க. நான் தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி அவர்கிட்ட பேசிட்டாலே. அது தெரிஞ்சதுனாலே எனக்கு கொண்டுப்பாங்க. ஆமாம், அதுக்கு தான் இன்றைக்கி டேக்கிட்ட சொன்னியோ? நான் அதுக்கு தான் இன்றைக்கி டேக்கிட்ட சொன்னேன். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அவ்வளோதான்னு. அவரும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் எங்கள் அம்மா பாரு, நீயே பார்த்தில அவர் கேரக்டர் எப்படி இருக்குது.
ஆமாம், ரொம்ப நல்ல கேரக்டரில். அன்றைக்கி நம்ம பீச்சில் எல்லோரும் விளாண்டப்ப என் செருப்பெல்லாம் மண்ணாச்சு. யாரெல்லாம் ஆச்சு கருமம் அந்த செருப்பை என்னையாண்டி எடுக்க சொல்கிறேன்னு சொன்னான். பட் ஆள்லாம் டக்குன்னு அப்படியே அவர் பாட்டு கையில் எடுத்துகிட்டு வந்து என்ன வாங்கி போடு அப்படின்னு கொடுத்தார்ல. நான் அங்கேயே வாட் அ மேன் அப்படின்னு நினச்சேன் தெரியுமா. ஆனால் ஏன்டி உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல? இன்னும் நிறைய விஷயம் அவர் எனக்காக இப்போயே அழகழகாக பார்த்து பார்த்து பண்ணுறாரு. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் இவரை நான் மேரேஜ்க்கு முன்னாடி இந்த என்கேஜ்மெண்ட் முன்னாடி கித்துக்குமே பார்த்ததே கிடையாது தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ தான். அப்போயே அவர் என்னை பார்த்து க்யூட்டாக சிரித்தார். நீ சொன்ன நான் அங்கேயே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் தெரியுமா, நாங்கள் மீட் பண்ணுற எல்லா டைமும் அவர் என்னை ப்ரின்ஸஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச இந்த ஏஜ் கேப்னால தான் அவர் என்ன அழகாக குழந்த மாதிரி பார்த்துக்கிறான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த எண்ணமே இல்லை. பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. எனக்கு டென்ஷன் ஆகுது எங்கள் அம்மா பேசினா மட்டும். சரி விடு, நீ பேசு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை மியூட்லேருந்து எடுத்துகிட்டு சொல்லுமா என்னது. அம்மா எனக்கு பஸ்ஸுக்கு இன்னும் 1 hour தாம்மா இருக்குது. நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணுமா. நீ திருப்பி திருப்பி புலம்பிகிட்டே இருந்தாலும் உனக்கு பதில் சொல்கிறது தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. என்னால் ட்ரெஸ் கூட பேக் பண்ண முடியல தெரியுமா. சரி நீ எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்? நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா 1 week தான் மொத்தமாகவே நாங்கள் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் அவர் கூட இங்கே வந்துடுவேன். அவரா? ஆமாம், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவர் தானே. இன்னும் கல்யாணம்லாம் ஆகலடி. மா சரி, நிச்சயமாக உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. அம்மா நைட்டோட நைட்டாக கார் அரேஞ்ச் பண்ணி உன்னை மண்டபத்துலேருந்து தூக்கிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட சொல்லி எனக்கு பாடி கார்டு வைக்கணும் போல். நைட்டோட நைட்டாக எங்கள் அம்மா என்னை தூக்கிற போது என்னை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு. என்னடி நீ அப்படி பேசுகிறத பார்த்தா நீங்கள் என்னை கடத்திடுவ போலையே. உன்னெல்லாம் கடத்த மாட்டான். நீ சொல்லு. இல்லை மாப்பிள்ளையை கடத்திடுவா. இது நான் அப்பாட்டே சொல்கிறேன். மயன் அம்மா அம்மா என் தொங்குமே கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேனே. வேணா சரி விடு, நம்ம நார்மலாக பேசுவோம். சரி என்னென்ன ட்ரெஸ் பேக் பண்ணுற, என்னென்ன கலர் பேக் பண்ணுற? ஆமாம் அந்த ஒயிட் கலர் டாப் எடுத்து வைக்கிறா இல்லையா, அவனுக்கு புதுசு வாங்கி கொடுத்தல அது சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. கல்யாணத்துக்கு எடுத்தனால நீ அதே போடு. ஆனாலும் எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான். ஆனால் நீ அந்த ட்ரெஸ் போடு, க்யூட்டாக இருப்பேன். சரி வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கதை கேட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக டேக்கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அவள் ஃபோன்லேருந்து கால் பண்ணி சொல்லுங்கண்ணா வைன் இல்லையா, அந்த ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்கா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட. ஆனால் உங்ககிட்ட தான் பேசணுமா. எங்கள் அம்மா வேறு பேசிகிட்ருக்கு. அவர்கிட்ட சொல்லு, அம்மாட்ட பேசுகிறேன். என்னடி ஒன்றும் நீ பேசு. ஆனால் அவள் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு டேவ் வந்து ஃபோன் வச்சிட்டான். டென்ஷனாக இருக்கான். ஜேகே பார்த்துட்டு இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? 3 நாள் ஆச்சுடா அவளை பார்த்து. இன்றைக்கி ஊருக்கு கிளம்புற நீ என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா. சடனாக சொல்கிறா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னடின்னு கேட்டால் நான் எனக்கு ஊருக்கு கிளம்புறேன், இன்னும் 2 நாள் தானே கல்யாணத்துக்குன்னு சொல்கிறா. ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ. டேய் அவளை அவங்க வீட்டில் ஆல்ரெடி உங்ககிட்ட 3 மாதத்துக்கு பேசக்கூடாதுண்ணா. அவள் சீக்கிரட்டாக பேசிக்கிட்டு அவங்க கூட டேட்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி சுற்றுனதே பெரிய விஷயம். இந்த 1 week இந்த புலம்புற மச்சான் என்னால் அவகிட்ட பேசாமல் இருக்கவே முடியல. அவங்க அம்மா வேறு என்ன நினச்சாங்களோ என்ன கெஸ் பண்ணாங்களோ ஒன்றுமே தெரில தெரியுமா. இந்த 1 weekடா அவளுக்கு ரெகுலராக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலையில் கரெக்டாக அவள் முழிக்கிற டைம் கால் பண்ணிடுறாங்க. அவள் குளிக்கிறப்ப கூட பேசிகிட்டே இருக்காங்களாம். அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா இல்லை நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, குளிச்சுட்டு இருக்காங்களா. ஆனால் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட. கிளம்புற வரைக்கும் பேசுகிறா, காலேஜ் போய் ரீச் ஆகிற வரைக்கும் பேசுகிறா. அதுக்கப்புறம் காலேஜ்குள்ளே போனோன்னே ஃபோனை எப்போவும் போல் சைலண்டில் போட்டுறாரு. ரிட்டன் அவள் வெளியே வரும்போதே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிடுறாங்க. நைட்டு 10-11 மணி வரைக்கும் பேசுகிறாங்கடா. என்னன்னே தெரியலடா, போட்டு பேசி தள்ளுறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் தான் என்னடா பேசணும், இது கூட அந்தமாக பேசிகிட்டே இருக்குது. நீ மச்சான் அதுவும் மாமியா தான். ஷப்பா முடியல. டேய் ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணோட அம்மாவாக இருந்து யோசிப்பேன். நீ பொண்ணோட அம்மா பையனோட அம்மான்னு ஒரு செகண்ட் நீ என்னையாக இருந்து யோசிப்பேன். அது கொஞ்சம் வேதனை தான். அப்போ தெரியுதுல கத்தாதுற ஏன்ட்ட எகிரிக்கிட்டு வர உன் ஆளுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நைஸாக கண்டு ஓடியே போயிட்டான். ஃபோனை கையில் வச்சு தட்டிகிட்டே இருக்கான். ஃபோன் பாவண்டா, நீ பாய முடியாடா கொஞ்ச நேரம் சுனி தட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சைலண்டாக உட்காண்டான். இவன் தட்டிகிட்டே உட்காந்துருக்கான் ஃபோனை. இப்படி தட்டிகிட்டே இருக்கிறதுக்கு அவளுக்கு இன்னும் 1 hour கழிச்சு தானே பஸ்ஸு. ஆமாம், அப்போ நீ அவளை பார்க்கவே போயிடறான்ல, எதுக்கு இப்படி போட்டு தட்டிகிட்டே இருக்க? நல்ல ஐடியா இல்லை. பஸ் ஸ்டாண்ட் போனால் அவளை பார்க்கலாம்ல. பஸ் ஸ்டாண்ட் இல்லை, அவள் வீட்டுக்கு போனாலே அவளை பார்க்கலாம். ஆமாம்ல, அவள் என்ன கிளம்பிருக்க மாட்டான். அந்த சோம்பேறி எனக்கு தெரிஞ்சு என்ன தான் ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்கோம், நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டுருக்கான். ஜேக்கி பார்த்துட்டு ஐயோ பையன் சொன்னாலே இந்த 1 week நாங்கள் 2 பேர் மீட் பண்ணக்கூடாது, இதையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு இந்த பக்கி கிளம்புதே அப்படின்னு சொல்லிட்டு மச்சான்
என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டு இருந்திருப்பான். அதாவது ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்திருப்பான். டையெல்லாம் கட்டியிருக்க மாட்டான். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிட்டு இருக்கான். டே அது வைனா அன்னைக்கு சொன்னால 3 மாதம் பார்க்காம பேசாமல் இருக்க சொன்னாங்க. நம்ம தான் பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்கோம்ல, இந்த 1 வீக்காச்சும் அப்படி இருக்கலாம்னு சொன்னாலடா. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்கணும் எப்படியே ஃபேஸு டல்லாம் வச்சுட்டு, அப்போ நான் பார்க்கக்கூடாதான் தரலையா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். திருப்பி போய் டல்லாக உட்காந்துட்டான். இதை பார்க்க ஜேகேக்கு மனசும் ஆகலை. சரி வா, அவள் பேச்சு நம்ம என்ன கேட்கணும்? என்றைக்குமேடா பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்கவே கூடாது. தப்பாக சொல்லி தராதுரா. எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது. நீ பாட்டு தப்பாக சொல்லி கொடுத்து அப்பாட்டு சண்டை கட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானா நான் உட்காந்து விரல சுப்பவா? ஸோ நீ வாய மூடு. இவனுக்கு போய் அட்வைஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்டாக உட்காந்துட்டான். ஏமாச்சா அப்போ பார்த்து தப்பு இல்லையா? இப்போ தானே சொன்னேன் நான் என்ன விரல் சுப்பிட்டு இருக்கவா? அதே பொண்டாட்டி பிரச்சனை பிரிக்கிறேன்னு வேறு சொன்னல. நீ பொத்தின்னு உட்காரு. இல்லை மச்சான் கோச்சிட்டியா? சொல்லிட்டு ஜேகே திருப்பிக்கிறான். அவளை பார்க்க போவா? இப்போ உனக்கு போகணும் அதானே? சொல்லிட்டு அழகாக தலைவர் ஆடுறான்ட்டு ஜேகேக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்பு தான் வருது. சரி நீ போவா போடா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ வேகமாக அந்த பைக் சாவை எடுத்துகிட்டு எஸ்கேப் தான் அங்கேருந்து. ஜேகேக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்பாக வருது. ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேயும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் நேராக அங்கே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நின்ட்டான். உங்கள் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு வந்து 1 hour ட்ராவலில் இருந்திருப்பான். உங்களுக்காகவே ஆஃபீஸ் மாற்றி 10 நிமிஷம் ட்ராவலில் வந்து இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேம்மா சரிம்மா அம்மா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருடி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்னல் காட்டுறேன். உங்கள் அம்மா யாருடி? தெரிலம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஷயம் ஃபோனை காதில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன், அவள் எதுவும் பார்த்துட்ருக்கா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுன்னு உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் டேவை பார்த்துட்டு அப்படின்றீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை உள்ளத்துல டைட்டாக ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி நீங்களும் கத்துறீங்க, ஃப்ரெண்டும் கத்துறா. வந்து இப்போ எதுக்கு 2 வாயிலே காத்தடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபோனை காட்டி டக்குன்னு ஃபோனை மியூட்டில் போட்டுங்க. என்ன பண்ணுற நீ? ஒய்ஃபே ஐ மிஸ் யூ. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்பு வருது. க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறான். ஒய்ஃபே ஐ மிஸ் யூன்னு. அவங்க அம்மா ஃபோனில் இருந்தாங்க. கேட்டுருந்துச்சுன்னா செத்தேனா. ஏன்டா அப்படி பண்ணுறேன்? ஆசையாக பார்க்க வந்தேன். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட? ஆயினா சரி அமைதி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை காதில் வைக்க போகிறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுப்பீங்க. கையை நட்டிங்க வா அப்படின்றான். நீங்களும் அவன் கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவங்க ஸ்டொமக்கில் அப்படியே வந்து தலைவர் ஹெட்டை வச்சு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. அவங்க ஃப்ரெண்டு ஓகே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடியே போயிட்டான். ஏன்னா வந்துட்டு அதில் அந்த ஒரு பொண்ணு இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு அவன் பாட்டுக்கு உங்களை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்பு தான் வருது. அவன் ஹேரை பொறுமையாக ரெஃபில் பண்ணிட்டு சொல்லுமா அப்படின்னு யார் வந்தா? அதுவும் ஏதோ மாமா ஒய்ஃபை கனெக்ஷன் வேணுமான்னு கேட்டு வந்தாங்க. இல்லை எங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் வேணாம், எங்களுக்கு 5G இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சேம்மா. ஒய்ஃபையா அது எப்படி தான் என்னமோ கேடுச்சு. ஒய்ஃபை தாம்மா. உனக்கு தாம்மா தப்பாக காதில் விழுவுது. அதுவும் அது ஏதோ ஜென்ஸ் வாய்ஸ் தான் அடி கேட்டுச்சு. அம்மா ஒய்ஃபைலாம் கேட்டு வரதெல்லாம் பசங்க தாம்மா வேலை செய்வாங்க, பொண்ணுங்களாம் அதில் அவ்வளோவா இல்லைம்மா அந்த ஃபீல்டில். அப்படியா? அந்த வாய்ஸு இப்போ நீ என்ன சொல்கிறியோ அதை சொல்லுமா, நான் பேக் பண்ணணுமா? சரி அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா யோசிக்கணும். அம்மா சரி நான் அவனுக்கு அப்புறமா கூப்பிட்றேன், சரி நான் ஃபோன் வைக்கிறேன். அது அம்மா பஸ் ஏறிட்டு கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டிங்க. ஏண்டா? ஐ மிஸ் யூ. 3 நாள் தான் பார்க்காம இருந்தேன், ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்குறான். நானும் என் ஃப்ரெண்டும் இந்த ரூமில் ஷேரிங்கில் இருக்கோம். நீ பாட்டுக்கு வந்து ஒய்ஃபைன்னு வேகமாக கட்டி பிடிக்கிறேன், பெட்டில் உட்காந்து கட்டி பிடிக்கிறேன். அவள் என்னடா நினைப்பான்? என்ன இழுத்தவனுக்கு முத்தமாக கொடுத்தான். சாருக்கு அந்த ஆசை வேறு இருக்கோ? இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? பேசக்கூட கூடாதாடி தலைவரே. நமக்கு அரேஞ்ச் மேரேஜ், பட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கீங்க அப்படிங்கிற. அப்படிதான் நான் இதை லவ் மேரேஜ் இல்லை நினச்சேன். நினப்பேன் நீ நவ்ற, நான் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறேன். இல்லை என்னை விடு, நான் உன்னை பார்க்க ஆசையாக வந்தேன். சரி ஏன் என்கிட்ட பஸ் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லுவேன். சொல்லியிருந்தேன் நானும் இதே பஸ்லேயே டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பேன். தெரியும், இதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா
அங்கே கூப்பிட எங்கள் அண்ணன் தான் வருவான். எங்கள் அண்ணன் உன்னை பார்த்தானா போதும், எங்கள் வீட்டில் போய் அடுத்த செகண்ட் போட்டு கொடுத்துருவான். அது இல்லாமல் சுகர் சரியான டென்ஷன் பார்ட்டி. என்னால் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்க முடியாது. நம்ம கல்யாணம் ஆக போகுதுடி. அது இல்லாமல் என்னை மாப்பிள்ளைன்னு பார்த்ததே உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் தாண்டி. என்னடி அதுக்கு போய் பயந்து சாவுற? மாப்பிள்ளைன்னு பார்த்த வரைக்கும் பர்ஃபெக்ட். ஆனால் எங்கள் அண்ணா அப்பா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி தான் அனுப்பிட்டான். 3 மாதத்துக்கு அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கள் அண்ணன் போட்டு தான் நான் அனுப்புனான் தெரியுமா. நான் அதெல்லாம் மீறுறதே பெரிய விஷயம். இதில் உனக்கு வாய மூடிட்டு அமைதி உட்காரு. ஓவரா தாண்டி பண்ணுறாங்க இவங்க வீட்டில். எனக்கு தான் தங்கச்சி இருக்குது. நான்லாம் இப்போல்லாம் ரூல்ஸ்லாம் போட மாட்டேன். பார்க்குறேன். உங்கள் தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம்னு ஒரு நாள் வரும்போது தானாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வரும். ஒரு அண்ணாவா அவன் கரெக்டாக தான் இருக்கான். ஐயே இவங்க அண்ணனை சொன்னால் போதும் உடனே பொத்துக்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிங்களாம் ரியாக்ஷன் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுக்குறோம். அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா ரியாக்ஷன் இது, என்னடா கிளவி மாதிரி பண்ணுற? அதுவா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. நீ தானே பட்டிக்காடை போன்ட்டு இப்படி தானே பண்ணணும். நான் உனக்கு பட்டிக்காடா? ஆமாம், ரோட்டு வீடு தானேடி உங்கள் வீடு. சாத்துங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவை பார்த்துட்டு ஓட்டு வீடுனாலும் அந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உனக்கு தரலன்னா தரலன்னு சொல்லு, அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட இருக்க வசதிக்கு நாங்களும் வீடு கட்டலாம். பட் எங்களுக்கு அந்த வீட்டை விட்டுட்டு போக மனசில் ஸோ நாங்கள் இருக்கோம். உடனே ஓட்டு வீடு தாண்டி பட்டி காட்டிட்டு வருவியா, அப்படியே குத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. என்னையும் சேர்த்து பேக் பண்ணி கூப்பிட்டு போயிடுறியா? ஒன்று நான் பேக் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். எங்கள் அண்ணன் ஒரே இதை ஒன்று பேக் பண்ணிடுவான். முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டாரேன். அது சொல்லிட்டு டேவும் சைலண்ட் உட்காந்துருக்கான். நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டீங்க. என்னடா மிஸ் யூ. இன்னும் 2 நாளில் நீ வரப்போகிற, அப்புறம் என்ன ஐ மிஸ் யூ. ஆனாலும் எனக்கு லீவ் கிடைக்கல. கல்யாணத்துக்கு மொதல் நாள் தான் நான் வர மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீ பார்த்தியா 2 நாளுக்கு முன்னாடியே போகிற, ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக இருக்காங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. சரி நீ இப்போ போய் நீ அங்கே என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி இப்போ நீ எதில் போகிற? ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கேன். நான் கூப்பிட்டு போய் விட மாட்டேனா? நீங்கள் உன்னை பார்த்துட்டு நீ வருவேன்னு எனக்கு தெரியாதே. இப்போடி நான் கூட்டி போய் விடவா? அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ கேன்சல் பண்ணியிருப்பீங்க. இப்போ டே கூட பைக்கில் தான் போகிறீங்க. கல்யாணம் தான் ஆக போகுது. நான் டைட்டாக ஹக் பண்ணா என்ன? அது இவ்வளோ நாள் தான் சரி சைலண்ட்டாக உட்காந்துருந்தா, இப்போயுமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக பேக்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. இது கூட நல்லா இருக்குடி. இது ஏதோ புதுசாக நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா பைக்கில் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இருக்கும் எனக்கு தெரியும் உனக்கு இப்படி தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குல்ல. இது கூட நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நானே கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்றேன், அது என் கல்யாணத்துக்காக. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. நம்ம பண்ணுறதுலாம் நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. பாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கூட நான் போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு இன்னும் 3 நாள் கழிச்சு அவனுக்கு கல்யாணம். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி நீங்களும் க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. அவனும் நிறைய பேசிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக அவங்க பஸ்ஸும் வந்தாச்சு. இப்போ வந்து நைட்டு 10 மணி. நீங்கள் 10 மணிக்கு தான் பஸ் ஏற போகிறீங்க. நீங்கள் டிவியை பார்த்துட்டு சரி நீ பார்த்துப்போ ஸ்லீப்பர் பஸ்லாம் அவ்வளோ சேஃப் இல்லடி. நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்போ எந்த பஸ்ஸில் போகணுங்கிற? இல்லைன்னா நானே உன்னை கொண்டு போய் பைக்கில் விட்டுட்டு வரவா? முதுகு வலிக்கும்ட்டே. இங்கேருந்து 4-5 மணி நேரம் ட்ராவல் மேலே போகுது. மொத்தமாக 7 மணி நேரம் ட்ராவல்டு. தெரியுதுல்ல 7 மணி நேரம் ட்ராவல்னு. உங்கள் வீட்டுக்குன்னா 6 மணி நேரம் ட்ராவல் போகுது. என் வீட்டுக்குன்னா 7 மணி நேரம் ட்ராவல்ட்டே. எப்படிட்டே அவ்வளோ நேரம் நான் உட்காந்துட்டே வருவேன். எனக்கு புரியுதுடி. ஆனாலும் தனியாக போகிறது சேஃபா? சேஃப் தான். சரிந்தா பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இதை பார்க்கும்போது வீடியோ தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன வீடியோ? அந்த வீடியோவில் வந்து தேடுவாங்கல்ல, இருங்க ஒரு நிமிஷம் அடிச்சிடுறேன், இருங்க ஒரே நிமிஷம் தேடுவாங்கல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நான் வேணா ஒரு ஈஸி ஐடி கொடுக்கவா? என்ன? ஒரு கயிற்றுல கட்டி கழுத்தில் போட்டுக்க போடா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லக்கேஜை வந்து அந்த லக்கேஜ் வைப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. அவங்களும் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டாங்க. ஃபோனை கையில் தானே வச்சுருக்கேன். வாட்டர் கேன், பவர் பேங்க், சார்ஜர் எல்லாமே கையில் தான் இருக்குட்டே. சரி நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு, நம்ம பேசிகிட்டே போகலாம். பேசிகிட்டே நான் தான் போகணும், நீ வீட்டில் தான் இருக்கணும். இல்லாட்டி நானும் ஒரு டிக்கெட் இருக்கான்னு கேட்டு உங்க கூட வந்துடுவா. சரி நீங்கள் எந்த சீட் புக் பண்ணியிருக்கா? என்ன இந்த சீட் தான்? டபுள் பெட்டா? டபுள் பெட் தான், பட் 2மே நானே தான் புக் பண்ணியிருக்கேன். எதுக்கு டபுள் பெட் புக் பண்ண?
அதுவா சிங்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கட்டும், எனக்கெல்லாம் நல்லா ஆடு குழந்தைப்படுத்தாதான். என்னடி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷத்தில் என் ஃபேன்ஸுங்கிறத மறந்துட்டு நான் பாட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி சொல்லு. அப்படி படுத்தா தான் தூக்கம் வரும். அப்போ நீ நானும் பெட்டில் படுத்தா என்ன பண்ணுவேன்? நம்ம 3 பேர் படுக்கிற பெட் வாங்கிக்கலாம். நீ ஒரு வாரத்தில் படுத்துக்கோ, நான் நல்லா படுத்து படுத்துக்கிறேன். நானும் அப்படி தாண்டி படுப்பேன். ஐயோ, அப்போ நம்மளாம் 4 பேர் படுக்கிற பெட் வாங்கணுமோ? சரி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை எடுக்க போகிறாங்க. டேக்கு கரெக்டாக ஃபோன் வருது. நீங்கள் டேவை பார்த்துட்டு சரி நீ கிளம்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இப்போ தான் அவன் உங்கள் ஃபுல் காஸ்ட்யூமையும் நோட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு இப்போ தமிழில் இருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கீங்க. என்னடி இது முன்னாடி 3 பட்டன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு பார்த்தேன். காத்தோட்டமாக அப்படியே காதை காட்டி போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அந்த பட்டன்லாம் போட்டுறான். ஐயோ தேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன்? உள்ளே எரிட்டி கழட்டி விட்டுக்கோ. நான் இவ்வளோ நேரம் கவனிக்கவே இல்லை. நீ கவனிக்கல. என்னை பேசும்போதுலாம் நீ இன்றைக்கி என் கண்ணை பார்த்தே பேசல, அங்கே பார்த்தா பேசிகிட்டு இருந்தேன். சரி கவனிச்சேன், நான் அங்கே தான் பார்த்தேன். அதுக்குன்னு பிச்சிருவேன் என்னோட. சரி சரி உனக்கு பார்த்த வரைக்கும் நல்லா சொகுசாக இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுக்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க. ரொம்ப சுகமாக இருந்துச்சு. சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டே வந்து சிசும்ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துருக்கலாம். அதை அட்டன் பண்ணி இப்போ தான் பேசிகிட்டு இருக்கான். சரி நீ ஃபோன் பேச, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு டே வந்து ஹெட்டு செக் பண்ணிட்டான். அவன் பாட்டுக்கு பைக் கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் பஸ் ஏறி போயிட்டு நீங்கள் வந்து மேல் கிளாஸ் தான் புக் பண்ணியிருப்பீங்க. அங்கே போய் உட்காந்துட்டு அவனுக்கு அதை ஓப்பன் பண்ணி டாட்டா கட்டிட்டுருக்கீங்க. அவனும் பாய் காட்டுறான். பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. டே ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஃபோனை கையில் எடுக்கிறான். அவனுக்கு ஷாக்கு. என்னடா சொல்கிற? அச்சுமா படம் நிஜமாட்டே சிமின் சத்தியமாக அப்படி அம்மா இப்படி தான் சொன்னாங்களா? அது என்கிட்டலாம் சொல்லலை. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, நான் விட்டு தான் கேட்டேன். சரி சரி நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இப்படியே ஃபோனை கையில் தட்டிகிட்டே இருக்கான். அடுத்த செகண்ட் ஜேகே கால் பண்ணிட்டான். நீங்கள் வான்னு. ஜேகே என்னடா ஜேகே வர்றியா இல்லையா? சரி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வரேன்ருப்பான். நீங்கள் வந்து அந்த பஸ்ஸோட கண்டக்டர் ஃபோன் நம்பர் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பீங்க. அவன் பார்க்குற தூரத்தில் அந்த பஸ் போயிட்டுருக்கோம். உடனே கண்டக்டர் கால் பண்ணிட்டான். அடுத்த செகண்ட் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ள வந்து ஹெட்செட் போட்டு அதுங்காட்டி ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. சரி யாருக்காவது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குன்னு பைக்கை கொண்டு வந்து உங்கள் பஸ்ஸுக்கிட்ட நிறுத்திட்டு அவன் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் டே வந்து நீங்கள் எந்த இது சொல்லிப்பீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த ஸ்க்ரீனை லைட்டாக ஆட்டுறான். உங்களுக்கு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஸ்க்ரீனை யார் ஷேக் பண்ணுறது? நீங்கள் அதை லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஷேக் தான் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ண முடியல டக்குன்னு. அது யாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதட்டமாகுது. ஏன்னா டே வந்து சேஃபாக போயிருப்பீங்களா அப்படிலாம் கேட்டிருப்பான். நீங்கள் அதெல்லாம் நான் சேஃபாக போயிருவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிப்பீங்களே. இப்போ இதை ஷேக் பண்ணனே இல்லை உயிரை ஆட்டிருச்சு. நீங்கள் அடுத்த செகண்ட் டேக்கு தான் கால் பண்ணுறீங்க. டே 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 நீ எங்கே இருக்கா? பஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? திடீர்னு யாரோ ஸ்க்ரீனை ஷேக் பண்ணுறாங்க, நீ வா அப்படின்றீங்க. அவள் என்ன சொல்ல வர்றோம் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. பயன் ஒரு நிமிஷம் நீங்கள் நோம்னாரு எனக்கு பயமாக இருக்குதே. நான் இப்போ என்ன பண்ணேன்? அதை ஓப்பன் பண்ணுவா? டே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணுடி. இப்போ நீ ஏன் குசுன்னு பேச? தயவு செய்து நீங்கள் வர்றியா இல்லையா? பையன் அதை ஓப்பன் பண்ணு. எனக்கு பயமாக இருக்கு. ஒருவேளை வெளியே நான் என்ன? டே எனக்கு பயமாக இருக்கு. ஒருவேளை வெளியே நான் என்ன பண்ணுவேன்? ஓப்பன் பண்ணுவேன். அதை தான் செய்யன்னு சொல்கிறேன். நீயா? நான் தான் லூஸு பயலை அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டீங்க. நீங்கள் டேவை பார்த்துன்னு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குதிக்கிட்டீங்க. இருட்டி நானே உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்ததே போதும் அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அந்த ஒரு நிமிஷத்துலேயே படன்னு வந்துருச்சு உங்களுக்கு. உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அவனை ஹக் பண்ணி நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அதில் ஷர்ட் பட்டன் வேறு நாள் வேறு திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டீங்க. நல்லா காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணும்போது அவனுக்கு எல்லாம் ஃபீல் ஆகுது. ஆனால் ஒன்றும் இல்லை, நான் தான் உயிரே போயிருச்சுடா. சொன்னலடி என்ன தாண்டி எவன்டே உன்னை தொடுவான்? நீ கூட இருந்தது எனக்கு இவ்வளோ பயம் வந்திருக்காது. ஒரு செகண்டில் ஏன் தான் அப்படி பண்ணுறியோ? சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக இருவீங்க. உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துருப்பான், நார்மலாகியாச்சு. உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அவன் மேலே சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்னும் அந்த பதட்டம் போகல, லைட்டான ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்படி தனியாக நான் ட்ராவலே பண்ண மாட்டேன். டே வந்து உங்கள் கையை வந்து அவன் கை கூட வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பான். அப்படியே ரொம்ப டைட்டாக பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணி ஃப்ரண்ட்டில் பிடிக்கிறான். அவனோட ஹேண்ட் வந்து அவங்க செஸ்ட்டு கீழே இருக்குது. அப்படியே லைட்டாக அவங்கள அப் பண்ணுறான். தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஷாங்காக வரீங்க. ஏன்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதில்ல. அப்படி இருக்குது.
தேவம் இனிப்பே எப்படி நீ தனியாக ட்ராவல் பண்ணுவ? நான் உன்னோட புருஷனாயிருவேன். இன்னும் 3 நாள் தான் எண்ணி. அப்புறம் எனி டைம் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உன்னை தனியாக என்றைக்குமே விட மாட்டேன். இப்படி இருப்பேன் கூட. 60 வயசு ஆனாலுமா 90 வயசு ஆனாலும் பெரும்பத்திலாம் எடுத்துருவோம். ஒரு அசிங்கமாக இருக்கும் இப்படிலாம் இருந்தோம்னா. என் பொண்ணாட்டே நான் தொடுறேன். இதில் என்னடி அசிங்கம்? சரி சரி, அசிங்கம்லாம் இல்லை. அப்பயும் தான் அழகான ரொமான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுச்சு இந்த விஷயம் டக்குனு. ஏன்னா அவன் வந்து ரொமான்டிக்காக பேசுகிறான், உங்களுக்கு புரியுது. பட் சடனாக ஒரு ஆக்வர்ட்னஸ் வந்துச்சு. ஸோ சைலண்ட்டாக நீங்கள் வந்துட்டு சரி நம்ம தூங்கலாமா, டைம் இருக்குல்ல, மார்னிங் தானே போவோம் அப்படி சொல்லிட்டு டைம் வந்து ஓன் ஹெட்டை செக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் சைலண்ட்டாக படுத்துட்டு நீங்கள் பெட்ஷீட் கொண்டு வந்திருப்பீங்க. அதை வந்து சின்னதாக மடித்து அதுக்குள்ளே சொறி வச்சுருக்கீங்க. எப்படி இதை சொறி வச்சேன்? நான் ஒன்று தான் கொண்டு வந்தேன். இங்கே இருக்கும் ஆனால் க்ளீனாக இருக்கும்னு தெரியும், அதெல்லாம் அதனால் நான் கொண்டு வந்தேன். நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு டேவங்களை பார்த்துட்டு இப்படி தலையாட்டுறாடிங்க. எதுக்கு இப்படி தலையாட்டுறேன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஆஃபீஸில் தான் வந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலையா? எனக்கு மைண்ட் செட்டாக வந்துச்சு. நான் அப்படியே வந்துட்டேன். அதுக்குன்னு டையை கூட கழட்ட மாட்டியாட்டே. கழட்டலாடி, ஏன் தான் அப்படி பண்ணுறியோ? டையை கட்டிட்டே அலைவா, சரி நான் கழட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து முட்டி போட்ட மாதிரி போயிட்டு அவனுக்கு பேக்கில் அதை கழட்டிகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணல. நீங்கள் அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக முன்னாடி இருந்து கழட்டிகிட்டு இருக்கீங்க. டேக்கு வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க மச்சம் நல்லா தெரியுது. நல்லா கிளியரான ஒரு வியூ. டே அப்படியே கொஞ்சம் அட்மையர் பண்ணி பார்க்குறோம் அந்த பிளேஸை. பட் நீங்கள் பாட்டு கூலாக கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிப்பீங்க. டே அடுத்த செகண்ட் இப்படில் கை வச்சு அப்படியே இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சத்தில் லைட்டாக ஒரு கிஸ். அவ்வளோதான். உங்களுக்கு என்னன்னே புரியல. அப்படியே முட்டி போட்டு முட்டி மேலே ஏறி உட்காந்துருப்பீங்க. இப்போ அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. அந்த அப்படியே 2 கையை வச்சு ஃபேஸை மூடிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அவ்வளோ ஷையாக இருக்குது. டேக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் ரியாக்ட் பண்ணது பார்த்து. அப்படியே ரொம்ப வெக்கப்படுறீடி நீ. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? இப்போ இருந்தால் எப்படி ஃபஸ்ட் நைட்டில் இருந்தாங்க? சைலண்ட்டாக இரு, நம்ம தூங்கலாம். இந்த ஓட்டாய் தெரியாமல் கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனப்படுத்திட்டு அப்படியே உங்கள் பெட்ஷீட்டை தலை வரைக்கும் போத்திக்கிட்டீங்க. உள்ள உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பட்டனை போட போகிறீங்க. டக்குன்னு டைம் கையை பிடிச்சிட்டான். என்ன பண்ணுற அது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு தலையை மட்டும் காட்டுறீங்க. பட்டன் போட போகிறேன். நான் தானே இருக்கேன். நீ தான் இருக்க, அப்புறம் எதுக்கு போடணும்? சரி நான் போடலை, நீ கையை மட்டும் எடுக்கிறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அவன் கையை எடுத்துக்கிட்டான். டேவும் நீங்களும் இப்போ ஒரே பெட்ஷீட்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் அந்த சைட் திரும்பி படுத்துருக்கீங்க. டே வந்து உங்கள் பேக் சைடில் படுத்து அவங்கள பார்த்த மாதிரி தான் படுத்துருக்கான். நீங்கள் அந்த சைட் திரும்பவே இல்லை. உங்களுக்கு அவன் பண்ண அந்த ஒரு விஷயத்துலேயே நான் இது போய் அந்த சைடை திரும்ப மாட்டேன் கடவுளே அப்படி படுத்துருக்கீங்க. டேவோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் ஆகுது. இது ஒரு 1 hour கழிச்சு இந்த விஷயம் நடக்குது. 1 hour 2 பேரும் அப்படியே படுத்துருந்துருப்பீங்க. இப்போ தான் அவன் ஹிப்லேயே கை வைக்கிறான். அது லைட்டாக ஒரு டைம் உங்கள் ஃபேஸ் எட்டி பார்த்துருப்பான். நீங்கள் எப்படி கண்ணு முடி தான் படுத்துருப்பீங்க. பட் தெரியல நம்மளை யாரோ பார்க்குறாங்கன்னு. உங்களுக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியே ஷையாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ண பார்க்குறோம், இதுக்கு எட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது டே இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வரோம். அவனோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை லைட்டாக ரப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஸ்டொமக் வந்துட்டு நீங்கள் ப்ரீத் பண்ண இதாகும்ல, அது வந்து டேக்கு நல்லா தெரியுது. அவனுக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் தூங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். டே அவன் ஹேண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் இறக்கி அவங்க ஷர்ட்டை லைட்டாக தூக்குறோம். அவங்க சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. பட் தேங்க லைட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்களோட பெல்லி பட்டனில் ஹேண்டை ஒரே ஒரு ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணிட்டு ஃபைன். என் பேர் எப்போ இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. ஏன் சரி திரும்பி கொடுக்குறியா? தெரியாது, திரும்புறியா? அடுத்தது நீங்கள் அப்படியே பெட்ஷீட்குள்ளேயே திரும்புறீங்க. கரெக்டாக செஸ்ட்டுக்கு நேராக இருக்கீங்க. டே அப்படியே லைட்டாக ஸ்லைட் ஆகி கீழே வரோம். உங்களுக்கு ஐயோ கீழே இறங்குறானே அப்படி இருக்குது. கரெக்டாக இப்போ அவன் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் நேருக்கு நேர் இருக்குது. டே இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டு அவன் காலை லைட்டாக வளைக்கிறான். ஏன்னா அது அந்த அவ்வளோதான் நீளம் இருக்குது. அவன் இன்னும் கொஞ்சம் குனியவும் காலை லைட்டாக வளைக்கிறான். இப்போ நேராக அவன் செஸ்ட்டுக்கிட்டே இருக்கான். டே நீ கொஞ்சம் மேலே வா அப்படின்றீங்க. அவங்க மூச்சு வாங்குது. உங்களுக்கு லிட்ரலி ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்குது அவங்க அப்படின்னு சொல்லும்போது டே அப்படியே மேலே வந்துட்டு
உங்கள் கழுத்தில் கை வச்சு உங்களை ரொம்ப கிட்ட இழுக்கிறான். இப்போ நீங்களும் டேவும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. ஒரு ஹேண்டில் ஹிப்பில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டான், இன்னொரு ஹேண்ட் உங்களோட கழுத்தில் இருக்குது. டே உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். தேவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? உனக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே பண்ணுவேன். அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. டே அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சேம் டைம் இப்போ உங்களால் அவனை தள்ளவும் முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதனால் அதை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு தோணலை. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. டே உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு புரியுதா அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு? நீங்கள் டேவை பார்த்துட்டு டே இன்னொரு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரையல் வேணும்னு தோணுது, பெஸ்ட்டாக பண்ணணும்ல அன்னைக்கு. தியாங்க அப்படி தியாங்கது எனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஆனால் இது பஸ் நீ மவுண்ட் பண்ண மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி நீ கேரண்டியாவா? ஏன்னா நான் தான் அவனை கிஸ் பண்ணிடுவேனே. தியாங்க பட் எனக்கு பயமாக இருக்குது. இது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இத்தனை எப்படின்னா கூட நான் இருக்கேன்டி அதுலையா? தியாங்க எனக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி படுத்துக்கோ அங்கிட்டு கூட. டே அது அப்படின்றீங்க. சைலண்ட்டாக படுத்துட்டான். நீங்கள் அப்படியே டேவை பார்க்குறீங்க, அவன் அமைதியாக படுத்துருக்கான். ஒரு 1/2 hour தான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமோ ஐயோ அப்படியே இருக்குது. அவங்களுக்கு லைட்டாக டெம்ப்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் ஷர்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க. டே வந்து இப்போ படுத்துருக்கல, அவன் எந்திரிச்சு உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் தான் படுத்துருப்பீங்க அந்த 1/2 hour. டே சைலண்ட்டாக அவன் படுக்கு வந்து ஃபோன் தான் பார்த்துட்ருக்கான், ஹெட்செட் போட்டிருக்கான். நீங்கள் ஃபுல்லாக கழட்டிட்டு லைட்டாக அசைஞ்சு அந்த ஷர்ட் மொத்தத்தையும் கழட்டி கையில் எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வெறும் ஷார்ட் டாப் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் அப்படியே டேவ் பார்க்குறீங்க, பாட்டு சைலண்ட்டாக ஃபோன் பார்த்துட்ருக்கான். எனக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ இது ஓகேவா அப்படிலாம் தோணுச்சு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் தோணுது. இப்போ இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கு அவன் என் புருஷன் நாங்கள் போக வேண்டியது தானே, ஏன் தொட வந்தவனை நான் கையை தட்டிட்டேன். எனக்கு அந்த ஃபீல் வேண்டாம், எனக்கு இப்போ நீ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே பேசிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. நீங்கள் எந்திரிக்க உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஷாக்கு. வெறும் ஷார்ட் டாப் மட்டும் போட்டிருக்கீங்க, அதுவும் நல்லா லோவர் நெக்கு. உங்களை பார்த்துட்டு ஷார்ட்டை ஏன் கழட்டிட்டா? நீ கூட தான் 3 பட்டன் ஓப்பன் பண்ணிகிட்ருக்க, அது கொஞ்சம் குலுக்கமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணேன். நீ சேம் ரீசன் தான் அடிச்சுட்டு அந்த சண்டை உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே வந்துட்டு கிட்ட போகிறீங்க. அவன் என்னன்னு பார்க்குறங்காட்டி உங்கள் ஷர்ட்டை அப்படியே வந்து தூக்கி அவன் சைட் போடுறீங்க. இப்போ அவனுக்கு பேக்கில் போய்ச்சு, அவன் லைட்டாக முன்னாடி அப்படியே லைட்டாக நவந்திருப்பான். அவன் ஹிப்பில் நிற்கிது அந்த ஷர்ட்டு. நீங்கள் அவனை அப்படியே முன்னாடி இழுக்கிறீங்க. முன்னாடி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காதுகிட்ட போயிட்டு ஐ வாண்ட் யூ ஓகேவா? ஓகே இல்லாமலா தான் ஐ வாண்ட் யூன்னு சொல்லுவாங்களா? இந்த விஷயத்த நான் ஸ்டாப் பண்ண விரும்பலை. எனக்கும் ஒரு ட்ரையல் வேணும்னு சடனாக தோணுது. உனக்கு ஓகேவா? ஓகே. உனக்காக ஓகே சொல்லணுமா? எனக்காக ஓகே சொன்னியான்னு கேட்க வந்தேன். உனக்காக தான் ஓகே சொன்னேன்னு சொல்ல வந்தேன். பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அவன் தலைப்பான். கீழே ஆள் இருக்காங்க. பொண்டாட்டி பரவாயில்ல ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. நீங்களே அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. எல்லா சைடும் ஸ்க்ரீனில் லாக் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஞ்சமாக அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை கிஸ் பண்ணிட்டே தான் ஃபுல்லாக பண்ணுறோம், ஏன்னா 2 பேரும் ஓன் பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ ஃபைனலி 2 பேரும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே படுத்துருக்கீங்கட்டே ட்ரெஸ் போடு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி நான் போட்டுவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் காலமிக்கிட்டுருக்கான். இல்லை நீ படு, இன்னொரு 1 hour போயிடும், ஒரு 1 hour ரெஸ்டடு. இல்லை உனக்கு கால் ரொம்ப வலிக்கும், நான் காலமிக்கிடுறேன். ஓகே தானே? ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஹிப்புக்கு மசாஜ்லாம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறையா பேசிகிட்டு இருக்கான். நீங்களாம் உனக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரீல்ஸை தான் அதையும் பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாம் முடிச்சுன்னு அப்படியே தூங்கினா அது வந்து ஒரு காதல்லாம் கிடையாது. ஒரு காதல் அப்படிங்கிறது அது என்ன விஷயம் அதில் இருக்குன்னா, அவங்க எவ்வளோ தான் அப்படின்னாலும் கடைசியாக அந்த பொண்ணாட்டி கம்ஃபர்ட் பண்ணுறான்ல, அவன் தான் உண்மையான புருஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே டேவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ தான் உலகத்திலே பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் உண்மையான புருஷன், என்னடி சொல்கிற, நான் இப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்டு சொல்கிறீங்க. அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே விட்டுறணுமா? அவ்வளோதான் போ அப்படின்னு நான் சொல்ல முடியும்? பொண்டாட்டிக்கு ஒரு லாயலான ஹஸ்பண்டாக இருந்தால் அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் செய்யணும். அதுக்கு மட்டும் அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது.
அவங்களோட எல்லா பெயின்லேயும் நம்ம கூட இருக்கும். எனக்கு தெரியும் இப்போ உனக்கு எந்த அளவுக்கு பெயினாக இருக்கும். அதே நான் இப்படிலாம் பண்ணும்போது நீ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆவ. அதுதான் எனக்கு தேவை. இப்போ நான் அதை தான் பண்ணுறேன். எல்லா ஹஸ்பண்டும் இப்படி தான் இருக்கும். எல்லோரும் உன்ன மாதிரி இருந்துட்டா ஒரு பொண்ணு ரொம்ப லக்கி தான். அடிச்சுட்டு டே வந்து லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அவங்கள உட்கார வச்சு ஹிப்பெல்லாம் நல்லா ரப் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஸ்டொமக்கில் ஹேண்ட் வச்சு லைட்டாக ரப் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்களாம் உன்னை போய் லைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. உங்கள் 2 பேத்துக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பஸ் ஸ்டாப்பும் வந்திருக்கும். நீங்கள் வந்து கீழே இறங்கிட்டீங்க. டே அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் அண்ணா கரெக்டாக வந்துட்டு தெரிஞ்சு பண்ணனோ தெரியாமல் பண்ணானோ தெரில. ஷுகா கரெக்டாக உங்கள் சீட்டுக்கு நிறையவே கொண்டு வந்து பைக்கை பார்க் பண்ணியிருப்பான். ஷுகா வந்து லக்கேஜ்லாம் எடுத்து அதில் முன்னாடி வச்சுட்டு சரி போகலாமன்னு கேட்குறான். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறி உட்காந்துட்டீங்க. டே உங்களை பார்த்துட்டு ஓகே தானே, பெயின் ஓகே தானே, ஓகே அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பாய் கட்டிட்டு நீங்களும் சைலண்டாக கட்டிங்க. அதுக்கப்புறம் சிவா கூட வீட்டுக்கு போயிருப்பீங்க. தாம் தூம்னு எல்லாமே நடக்குது. அவங்க அம்மா அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேச வந்தாலே இங்கே பாரு அவர் என் புருஷன், இதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்றவீங்க. உங்கள் அம்மா எப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா இல்லைனா அவருன்னு சொல்ல நீங்கள் இப்போ என் புருஷன் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ கிட்டே எதுவும் சொல்ல வேணாம், இப்போ வாழ்க்கை அவ்வளோ தான் போல் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆகுது. இன்றைக்கி நைட் வந்து டே வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கான். டே அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவான். இன்றைக்கி நான் அமைதி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஆகிடுச்சு, மணி 9வது 10வது எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. பொதுவாக இன்னத்துக்கு ரூமுக்கு அனுப்பியிருப்பாங்க தானே, என்ன அப்படி சொல்லி முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. டேம் பாடு உட்காந்துருக்கான். என்ன இவ்வளோ அமைதி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு. உனக்கு எது வேணும்? அது என் பொண்டாட்டி என்னை விட ரொம்ப ஆர்வத்தில் இருக்கா போல், இப்பயே வேணும்னு கேட்குற அளவுக்கு. அப்படிலாம் இன்னும் இல்லை, நீ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டு ஆனால் ஏன் இன்னும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி டேக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, டேவியும் பார்த்துட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டே உங்கள் அம்மா உங்களை கிச்சன் கூப்பிட்டு போயிட்டு ஃபைன். அது என்னம்மா மாப்பிள்ளை வீட்டில் ஆல்ரெடி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட சரி கொஞ்சம் சொல்லிக்கலாம், கொஞ்சம் டைம் கிடைக்கட்டும்னு நினச்சிட்டே இருந்தேன். டைம் ஆச்சு அதான் சொல்ல முடியல. என்னதும்மா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லடி? என்னம்மா சொல்கிற? அது ஏதோ சொன்னாங்க, அதனால் வந்துட்டு 1 வீக் தள்ளி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கடி. இன்னைக்கு வைக்கலாமா? ஆனால் அவ்வளோ நல்லதெல்லாம் கிடையாது. நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் அவ்வளோலாம் இல்லையாம்மா. ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கான், அது ஒரு 11:30 போல். ஆனால் அதை விட இன்னொரு 1 வாரத்தில் வர நட்சத்திரம் அவ்வளோ நட்சத்திரமா நல்லா தான் தெரியுமா. அப்போ மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் வச்சோம், நீ 1 மாதமாக இருவியா அப்படிலாம் சொன்னாங்களா? எனக்கு அது கேட்டோன்னே பரம்பதி தானே முக்கியம், சரி 1 வாரத்துலேயே வச்சிடலான்னு தோணுச்சு. அதனால் நான் 1 வாரத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே தானே 1 வாரம் கழிச்சுனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை பார்க்குறீங்க. டே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறோம். இவனுக்கு திருவனா இவன் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, சைலண்ட்டாகவே இருந்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு சொல்லி உங்களை தூங்க அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் மாடிக்கு போய்ட்டு டேக் கால் பண்ணுறீங்க. என்னடி தூங்கலையா? தூங்கணும். அது கூட ரூமில் இருந்தால் நீ பாட்டு கூலாம் கால் பண்ணுறா. நீங்கள் கூட தான் எங்கள் அண்ணன் கூட படுத்துருக்க, கூட ஃபோன் பேசிகிட்ருக்கா. என் பொண்டாட்டிகிட்ட தானேடி பேசுகிறேன், நானே என் புருஷன்கிட்ட தானே பேசுகிறேன். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீ ஏன் ஃபர்ஸ்ட் நைட் 1 வீக் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஷாக்காகவே இல்லை, கூலாக இருந்த. ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வேண்டியவன் தான் ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போயிட்டான். அடுத்த பொண்ணு நான் செகண்ட் நைட் தானே கொண்டாட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போனால் எனக்கு நீங்கள் அண்ணா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அவன் கூலாக எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். ஐயோ எங்கள் அண்ணன் கிட்ட இன்னத்துக்கு அப்புறம் இன்னும் குன்னு போட்டுருவான். இதுக்கு மேலே உங்கள் அண்ணன் கொல்ல முடியாது. உங்கள் அண்ணன் அதை நம்ம தூங்கிட்டு இருக்கான். சொல்கிறேன், உனக்கு முன்னாடியே தெரியுமோ நீ இவ்வளோ கூலாக பேசுகிற. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்ல, அன்றைக்கே எனக்கு தெரியும். அதனால தான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்துச்சு. சத்தியமாடி நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா. நான் சரி ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி கொண்டாடிடலாம் அவ்வளோதான் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தா இவங்க பாட்டுக்கு நாளை தள்ளுறாங்க. அதுக்குன்னு நான் இருக்க முடியுமா? அதான் சீ பொறுக்கி. அப்போ நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேல, நீ கூட தான் உனக்கு தேவையான என்ன எடுத்துக்கிட்ட. அட்ட பாவி, நான் இப்படி ஒரு ஃப்ராடு பையில நான் பார்த்ததே இல்லைடா. நான் தான் நீ ஒரு ஃப்ராடு, நான் தான் ஒரு ஃப்ராடு புருஷன், அதான் தெரியுது. சரி எங்கே இருக்க? மாடியில். முன்னாடி செகண்ட் நைட்டு செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வச்சிட்டிங்க. நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறேன். டோர் ஓப்பன் வழியாக லைட்டாக உங்களை பார்த்துட்டு இருந்தப்பா. நீங்கள் அவனை பார்த்துட்டு
பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. டேக் ஒரே சிரிப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டேவை தொடவே விட மாட்டேங்கிறீங்க. அடப்பாவி உன் பிளானுக்காக அநியாயம் பண்ணி அதுவும் பஸ்ஸுலேயே கிட்டே வராதுன்றீங்க. பட் அவன் போய் கேட்பானோ, கதம் கதம் தான். செகண்ட் நைட் 1 வீக் கழிச்சு. பட் ஃபர்ஸ்ட் நைட் தலைவருக்கு தெரியும், அவர் தள்ளி வச்சுருவாங்க. அதனால அட்வான்ஸாக முடிச்சு விட்டுட்டாரு உங்களை. உங்களுக்கு அது தெரில. நீங்கள் சரி பையன் ஏதோ லவ்வில் ரொமான்ஸில் பண்ணுறான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டான். தள்ளிடுனா அப்போ அடுத்து எப்போ அவ்வளோ நாள் தள்ளி இருக்கணுமா, நோ சான்ஸ், இந்தா வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். ஸோ அதனால தான் எல்லாமே முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட்டான ஒன் ஷாட் தான். ஸோ இது ஒன் ஷாட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரிலடா. நம்ம பொதுவாக நம்ம ஒன் ஷாட்டாக ஒரு ஃபுல் ஸ்டோரி சொல்லுவோம். இதில் சும்மா கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் டைம் இல்லைல்ல, அதனால சும்மா ஷார்ட்டாக அப்படி ஜாலி ஜாலியாக பார்க்கலான்னு பார்த்தது. ஸோ ஜாலி ஜாலியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய், லவ் யூ.